எங்கன்னா இந்த மாமியார் கேள்வி கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கா பார். காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்து இட்லி ஊற்று சட்னி அரைன்னு என்னை போட்டு வேலை வாங்கின்னு இருக்கு. போச்சு கரண்ட் வேற ஆஃபா. இந்த மாமியார் கேள்வி வேறு எனக்கு சட்னி தான் வேணும்னுச்சு, அதுவும் தேங்காய் சட்னி தான் வேணும்னுச்சு. இந்த நேரம் பார்த்து தான் கரண்ட் ஆஃப் ஆகணுமா? சட்னி வேறு செய்ய அரைஞ்சிருக்காது. பேசாமல் டக்குன்னு குக்கரில் சாம்பார் வச்சு விட்டுலாமா? அது குக்கரில் முதல்ல பருப்பு போடணும், அப்புறம் காயில் வெட்டணும், நிறைய வேலையாச்சே. என்ன பண்ணலாம் பெரிய பொண்ணு? யோசி. ஐடியா கிடைச்சிடுச்சு. நைட்டு வச்சு அந்த கார சட்னி கொஞ்சம் இருக்குது ஃப்ரிட்ஜில், அது எத்தனை வச்சு குத்துற வேண்டியதான். இட்லி ரெடி ஆகிட்டு இருக்கும், இப்போ சட்னி வச்சு எத்தனை குத்தலாம். காலையில் உட்காந்து இந்த சூரிய வெளிச்சம் வாங்குறது எவ்வளோ சூப்பராக இருக்கு. இது நைட்டு சட்னி மாமியார் கழுவி கண்டுபிடிச்சிருமோ? நைட் தான் மாமியார் கழுவி இட்லியே சாப்பிடலையே, வேறு பால் மட்டும் தான் குடிச்சிட்டு பார்த்தாங்க. அப்போட கண்டுபிடிக்க வாய்ப்பில்லை, எத்தனை குத்தலாம். ஜில்லுக்கு மட்டும் போகும்போது குழம்பு வந்து லட்சுமி அக்கா கிட்ட வாங்கி குத்துற வேண்டியதான். மதியத்துக்கு இட்லியை சேர்த்து குத்துருவோம். அவளுக்கு இட்லி தான் ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்டோம். வேற எதனா வாங்கி குத்த அமிச்சா கூட சாப்பிடாம தான் எடுத்துன்னு வருவா. அது இட்லி எடுத்துன்னு போட்டோம். நடி வந்துட்டு அங்கே நின்று திருன்னு முடிச்சுட்டு இருக்க. இட்லி ரெடியா? ரெடி அத்தை, உங்களுக்கு தான் எடுத்துன்னு வந்துருக்கேன். ஜில்லு குத்தியா இட்லி? இன்னும் இல்லை அத்தை, இனிமே தான் கொடுக்கணும். சரி போ, முதல்ல எனக்கு குத்துட்டு அப்புறம் போய் ஜில்லு கொடுப்போம். சரி எடுத்துருந்தாங்க. குடு. ஓடிடுவோம், இங்கே எந்த எதனா நான் கேட்டுன்னு இருப்பாங்க, அப்புறம் நம்மளே மாட்டிப்போம். பெரிய படம் ஒரு நிமிஷம் இல்லை. ஐயோ சொல்லுங்க அத்தை. கரண்ட் எப்பயோ நிறுத்திட்டான், அப்புறம் எப்படி நீ வந்து சட்னி அரைச்ச? நான் கரண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியே அரைச்சிட்டேன். அரைச்சி முடிக்கிறேன், கரெக்டாக கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. நல்ல வேலை பண்ணப்போ. ஆமாம் நீங்கள் சாப்பிடுங்க. நான் போய் ஜில்லுக்கு இட்லி கொடுத்துட்டு வரேன். சரி முதல்ல பாப்பா கொடுப்போம். வண்டி ஆன் பண்ணிட்டு சீக்கிரம் வர சொல்லுங்க அவளை. போதுமா, ஒரே ஒரு வாய் தின்னுட்டு போயேண்டி. இப்படியே சொல்லி ஆல்ரெடி 2 இட்லி ஊட்டிட்டீங்க. யாரும் காலையில் 5 இட்லி சாப்பிடுவாங்களாமா? இந்த ஒரு வாய் மட்டும் வாங்கிக்கோ. சரி நான் போயிட்டு வரேன். நீ கிளம்பத்துக்குள்ள ஆனுவல் டேவே முடிஞ்சிடும் போலடி. ஏறுடி வண்டியில. வந்துட்டேன், ஓவரா மினுக்காத, வண்டி எடு. ஏண்டி காலேஜுக்கு பேக்லாம் எடுக்காம போறீங்க? அம்மா இன்னைக்கு ஆனுவல் டே, அதான் சொன்னல பேக்ல தேவையில்ல. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி நீங்க உள்ள போங்க. நீங்க கிளம்புங்கடி, நான் போய்க்கிறேன். பாய்மா, போயிட்டு வரோம். பார்த்து பத்திரமா ஓட்டின்னு போ வண்டிய. சரி. ஏகோ ஒரு நிமிஷம் நில்லுக்கா. யார் இது? நான் தான். என்னடி சொல்லு. உங்க வீட்டுல கரண்ட் இருக்கா? இன்னைக்கு ஷட் டவுன் போலேடி. சொல்லாதக்குள்ள கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டாங்க. கரெக்டா 8 மணிக்குலாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆமா, எங்க வீட்லயே 8 மணி போல ஆஃப் ஆயிட்டு இருக்கும். எங்க மாமியார் காலையில என்ன 5 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுச்சு. சட்னி அரைச்சு இட்லி சுட்டு வெயிடி அப்படி சொல்லிச்சா. நானும் சரி மாமியார் கேக்குதே சொல்லிட்டு தேங்காய் சட்னி அரைச்சு இந்த கரெக்டா கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டான். ஐயோ, அப்புறம் உங்க மாமியாருக்கு என்ன வச்சு குத்த? அப்பதான் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. நான் எங்க இந்த சட்னி அரைச்சேன்? சாம்பார் கிம்பார் என்ன வச்சு குத்துறியா? சாம்பார்லாம் வைக்கல, நைட் வச்சு சட்னி இருந்தது, அதே திரும்ப வச்சு குத்துட்டேன். ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிருந்த நைட்டே அதே எடுத்து குத்துட்டேன். உங்க மாமியார் கண்டுபிடிக்கல அது நைட் வச்சு சட்னின்னு? அதான் நைட்டு சாப்பிடவே இல்லை அந்த சட்னியை. பால் மட்டும் குடிச்சிட்டு பார்த்துட்டாங்க, அதனால தான் காலையில் எடுத்துமே வச்சேன். அதனால ஏமாத்திட்டேன். சரி ஜில்லு ஸ்கூல் போயிட்டாளா? இன்னும் இல்லை, ரெடி ஆயின்னு இருக்கா வீட்டில் தான். பொறுமையா அவளை அமுச்சு விட்டுட்டு வர வேண்டியதானே, நீ அதுக்குள்ள வந்த? நானே உங்ககிட்ட சாம்பார் சட்னி எதனா இந்த வாங்கி போலான்னு தான் வந்தேன். பாப்பாக்கு எப்படி அதே குத்து அனுப்பது நைட் வச்சு சட்னியா? அதை நீ எதனா குழம்பு வச்சு தான் வாங்கி போலான்னு வந்தேன். நானே சாம்பார் தாண்டி வச்சேன். காலைல இட்லிக்கு சாம்பார் வச்சுட்டு மதியத்துக்கு சாப்பாடுக்கு அதே குத்து அனுப்பிச்சிட்டேன். உருளைக்கிழங்கு மட்டும் பொரியல் பண்ணி வச்சுட்டு வறுத்து வச்சிருக்கேன். சரி கொஞ்சம் சாம்பார் மட்டும் கொடு போதும் எனக்கு. நான் இட்லி தான் சுட்டி வச்சுட்டேன், சாம்பார் மட்டும் குத்து அனுப்பிச்சிடுறேன். உருளைக்கிழங்குலாம் வேணாம். சரி இரு, எடுத்துன்னு வரேன். கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு வரையா? ஸ்கூலுக்கு வர டைம் ஆயிடுச்சுன்னா 10 நிமிஷத்துல பெல் வச்சிருவாங்க. அந்த வரேன். இப்போ வீட்டுக்கு போயிட்டு துணி வேற அவ்வளோக்குள்ள போட்டு வச்சிருக்கு எங்க மாமியார். வாரி இப்போ அதை வேற துவைக்கணும். அப்புறம் சாமான் தொலைக்கணும். மோட்டர் போட்டாங்களா இல்லையான்னு தெரியல, தண்ணி இருக்குதா தெரியல டேங்க்ல. கரண்ட் வேற ஆஃப் பண்ணிட்டான். தண்ணி இல்லைன்னா இன்னைக்கு அவ்வளோதான். மோட்டர் போட்டியா இல்லையான்னு மாமியார் என்னதான் திட்டம். இன்னைக்கு நேரமே சரியா இல்லை. பார்த்துக்கலாம் விடு, என்ன பண்றது. இன்னைக்கு திட்டு வாங்கணும், நம்ம தள்ள ஏதுன்னா வாங்கி தான் ஆகணும். பேசாம ஏரி வேலை இருக்கு, அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடலாம் நம்ம வீட்டுல இருந்து. பார்க்கலாம், முதல்ல ஜில்ல ஸ்கூல் காமிச்சிட்டு வருவோம். இந்தாடி சாம்பார். என்னையா சாம்பார் சொன்னேன்? உன்னை ஏண்டி சாம்பார் சொல்ற? நீ தானே சாம்பார் கேட்டேன்டா. ஆமா, இன்னைக்கு உன் பசங்க புடவெல்லாம் கட்டின்னு போயிருக்கு காலேஜுக்கு. அதேதான் ஆனுவல் டே வண்டி, அதனால செலிப்ரேஷன் இருக்கா, அதனால கட்டின்னு போறேன். ஓ ஆனுவல் டேவா? சரி அப்ப சரி. சரி போ, மணி ஆகுது, நீ எங்க நின்னு நிக்கா? ஆமா நான் முதல்ல போய் அவளை ஸ்கூல் காமிச்சிட்டு வரேன். ஜில்லு ஸ்கூல்ல எனக்கு ஆனுவல் டேவா? இல்ல இன்னைக்கு அந்த ஸ்கூல் ஆனுவல் டேலாம் இல்ல. சரி நீ போய் முதல்ல ஸ்கூல் காமிச்சு வச்சுட்டு வா. சரி போயிட்டு வரேன். என் மாமியாருக்கு தெரியாம இந்த சாம்பார் நைஸா வீட்டுல எடுத்துன்னு போனோம். துணி வேற ஊற வச்சுட்டு காலையிலேயே போய் துவைக்கணும். இந்த துணி துவைக்கிறதுதான் இருக்கிறதுலயே பெரிய வேலை. பேசாம நம்ம இந்த மாதிரி பண்ணலாமா? ஆரி ஒர்க் அந்த மாதிரி எதனா கத்துக்கலாமா? அதெல்லாம் வேணாக்கா, இப்பெல்லாம் வந்து பியூட்டிஷியன் இருக்காங்க பத்தி, அந்த மேக்கப்லாம் பண்ணி விடுறாங்களே, அதுதான் ஹிட்டு. பாத்தீங்களா போன்ல எல்லாம் கூட அதுதான் வரும். எவ்வளவு பேர் மேக்கப் போட்டு எவ்வளவு சூப்பரா ஆகுறாங்க பத்தி எல்லாரையும். ஏண்டி நீ சொல்ற மாதிரி வேலைன்னா நம்ம வந்து ஊரா போகணும், நிறைய ஊருக்குலாம் போற மாதிரி இருக்கும். அதெல்லாம் அலைச்சில்றி. இப்ப நான் சொல்ற மாதிரி ஆரி ஒர்க்லாம் கத்துக்கணும்னு ஒரு கடையை போட்டோமா உட்காந்தோமா இருந்த இடத்துல இருந்து சம்பாதிச்சுட்டு போகலாம். இது கொஞ்சம் அலைச்சல் தான். ஆனா நம்ம வந்து ஒரு பிரைடுக்கு பண்ணாலே ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய் கிட்ட கிடைக்கும் நம்மளுக்கு. பிளவுஸ்னா அந்த மாதிரியா? ஏண்டி நான் சொல்ற ஆரி பிளவுஸ்ல எப்படி இருந்தாலும் ஒரு பிளவுஸ்க்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய் எடுக்கலாம்டி. அதுவும் நார்மல் டிசைன் பண்ணாலே. இன்னும் நம்ம நிறைய டிசைன்லாம் பண்ணி கொடுத்தோம்னா ஒரு பிளவுஸ்க்குலாம் இப்ப 10000 ரூபாய் 5000 ரூபாய். ஏன் நீலாம் தச்சு போட்டதே இல்லையா? 5000 ரூபாய் 6000 ரூபாய்க்கு பிளவுஸ்ல வச்சிருந்தியா? நான் எந்த ஊர்ல போய் 5000 ரூபாய்க்கு 6000 ரூபாய்க்கு பிளவுஸ்ல தச்சா? அது 300 ரூபாய் 400 ரூபாய் தான். அது ரெடிமேட் பிளவுஸ். உடனே நடிக்காது. அப்படியே பேசாம ஹோட்டல் கேட்டரிங் அந்த மாதிரி எதாவது வச்சலாமாக்கா? அதெல்லாம் நிறைய வேலைடி. கல்யாணம் ஆர்டர் பிடிக்கணும், அது பிடிக்கணும், இது பிடிக்கணும், பர்த்டே ஆர்டர் பிடிக்கணும். அப்பதான் நம்மளுக்கு வேலை இருக்கு. மற்ற நாள்ல என்ன பண்ண? சும்மா உட்காந்துப்பியா?
நம்ம டெய்லி ரெகுலரா செய்யணும், காசும் வரணும், அந்த மாதிரி யோசி. பேசாம வீட்டு வேலைக்கு போறீங்களா? நான் ஏண்டி போனோம், நீ போடி. வேற என்ன யோசிக்கலாம்? பேசாம முனியாண்டி விலாஸ் ஆரம்பிச்சிடலாமா? முனியாண்டி விலாஸ் அப்படின்னா அப்படின்னா அதுவும் ஒரு ஹோட்டல் தாண்டி. அதை தான் நானும் சொன்னேன், ஹோட்டல் ஆரம்பிச்சிடலாமான்னு. இந்த ஹோட்டல் எப்படி தெரியுமா? இது வந்து ஃபுல்லா நான் வெஜிடேரியன் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே, ஓடுறது பறக்கிறது தாவது குதிக்கிறது எல்லாமே இருக்கும் அந்த ஹோட்டல்ல. அது பேர் தான் முனியாண்டி விலாஸ். டெய்லியும் நம்மளும் நிறைய செஞ்ச மாதிரி இருக்கும், நம்மளும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். தனியாக வீட்டிலலாம் சமைக்க வேணாம். டெய்லி நான்வெஜ் தான், பிரியாணி தான், சிக்கன் தான், மட்டன் தான், கோழி தான், என்னென்னமோ இருக்குல்ல, நண்டு எறா எல்லாமே செய்யலாம். அப்படி சொல்றீங்களா? சரி பார்க்கலாம் இருங்க. முதல்ல அந்த கறி மீன்லாம் வாங்குறது நம்ம கிட்ட காசு வேணுமே. நம்ம வந்து பெரிய பொண்ணையும் லட்சுமி அக்காவையும் பார்ட்னரா சேர்த்துக்க வேண்டியதா? எல்லாரும் சேர்ந்து காசு கலெக்ஷன் பண்ணி போட்டு செஞ்சு கடையை ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முதல்ல அவங்க கிட்டே பேசணுமே. அவங்க கிட்டே பேசணும், மெனு ரெடி பண்ணணும், காலைக்கு என்ன செய்யறது, மதியத்துக்கு என்ன செய்யறது, நைட்டுக்கு என்ன செய்யறது, சாப்பாடா டிஃபனா எல்லாத்தையும் பார்த்து பேசணும்ல. இந்த ஹோட்டல்ல என்ன ஸ்பெஷாலிட்டி தெரியுமா? வெஜிடேரியனே கிடையாது, ஒன்லி நான் வெஜிடேரியன் மட்டும் தான். தோசை கூட வந்து முட்டை தோசை தான் கிடைக்கும். அந்த மாதிரி இட்லி கூட கறி இட்லி அந்த மாதிரி தான் கிடைக்கும். அப்படியா சொல்றீங்க? அப்ப டெய்லி வேட்டை தான் போல. அதான் சொல்றேன், நம்மளும் வீட்டுக்கும் செஞ்ச மாதிரி ஆச்சு, வித்தா மாதிரி ஆச்சு, காசும் நம்மளுக்கு வரும். 3 வேளை வீட்டில் சேர்த்துக்கு பாரு, ஹோட்டல் வச்சு செஞ்சோன்னா நம்மளுக்கு காசு கிடைக்க போகுது. அப்ப என்ன ஹோட்டல் ஆரம்பிச்சுல சொல்றீங்களா? ஆமாடி, அதானே நம்மளுக்கு ஏற்ற பிசினஸ். எதுக்கோ 2-3 ஐடியா யோசிப்போம், இருங்க எத்தனை முடிவு பண்ற வேணாம். அப்படியா சொல்றேன்? சரி இது வேற ஐடியா நான் யோசிக்கலாம். பாத்தியா, நான் சொன்னல இங்கே தான் மீட்டிங் போட்டிருக்காளுங்க பாரு. இது தெரியாம நம்ம போய் அவங்க வீட்டாண்ட போய் தேடிட்டு வரோம் அவளுங்கள. நான் தான் சொன்னேன், இதுங்களா வீடு அடங்குற ஆள் இங்கே தான் எங்கன்னா தெருமுக்கில் உட்காந்துருக்கும் சொன்னேன்ல. ஆமா ஆமா, வா வா போலாம். பேசாம துணி கடை வேணா வச்சலாமாக்கா? துணி கடை, நைட்டி, பாவாடை, ஜாக்கெட்டு அதெல்லாம் விற்குமே, அந்த மாதிரி வச்சலாமா? அந்த மாதிரியா சொல்றேன். ஆமா, இதுல வேலையும் அதிகமா கிடையாது, ஆள் கூட வச்சிடலாம் வேலைக்கு. இல்லை நம்மளே 4 பேர் இருக்க போதும். இருந்தாலும் சொல்ற வேலை எல்லாம் அவ்வளவா இருக்குது, சமைக்கிற வேலை அந்த மாதிரிலாம் கிடையாதுல்ல. இது வந்து துணி எடுத்து போட்டோமா, பார்த்தாங்களா, பிடிச்சிதா, வாங்கினாங்களா, காசு கொடுத்தாங்க, போயினே இருப்பாங்க. அதுவும் நல்ல பிஸ்னஸ் தான். ஆனால் அவ்வளோ காசு போட்டு செய்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட காசு இல்லையே. இப்போ ஒரு துணி கடை வைக்கணும்னா எப்படின்னாலும் ஒரு 5 லட்ச ரூபாவது தேவைப்படும். கடை வாடகை கொடுக்க, பொருள் வாங்க, அது இதுன்னு. நம்மக்கிட்ட இருக்கிறதே 5000 ரூபாய் தான். 5 லட்சத்துக்கு எங்கே போகிறது? ஆமாம், அது வேற இருக்குல்ல. கரண்ட் எத்தனை மணிக்கு வரேன் எதுனா சொன்னாங்களாக்கா? அது எப்படி எப்பவுமே ஷட் டவுன் பண்ணால் 6 மணிக்கு தானே வரும், அப்போ தான் வரும். 6 மணி வரையும் இங்கே ரோட்டில் தான் உட்காந்துக்கணுமா? அப்போ வீட்டில் தான் காற்ற வரல, ஒன்றும் வரல, என்ன பண்ணுறது? இன்வெர்ட்டரில் கூட சார்ஜ் காலி ஆயிடுச்சு, இல்லைன்னா அதுலயாவது ஃபேன் போட்டுனாவது உட்காந்துருக்கலாம். இன்வெர்ட்டர் இருந்தால் மட்டும் எங்கள் மாமியார் அமைதியாக இருக்குமா, அது வேற ஒரு பக்கம் கத்தினே இருக்கும். அதனால தான் வந்துட்டேன். வீட்டில் இருக்கிறது எங்கன்னா ரோட்லேயே போய் உட்காந்து நிற்கலாம். வயசானவங்களும் அப்படி தாண்டி. அங்கே பாரு, பெரிய பொண்ணு லட்சுமி அக்காவும் வராங்க. அவங்க வந்தோன்னு கேட்கலாம், இரு அவங்க கிட்ட எதனா ஐடியா கிடைக்குதான்னு பார்க்கலாம். நம்மளும் எத்தனை நாள் தான் வீட்டில் சும்மாவே இருக்குது? எதனா ஒன்று வேலை செஞ்சாதானே 4 காசு சம்பாதிக்க முடியும், வீடு வாசலாம் கட்ட முடியும். நகை நெட்லாம் வேற சேர்க்கணும். எவ்வளோ வேலை இருக்குது. இந்த ஏரி வேலைக்கும் இந்த களை பறிக்கிற வேலைக்கும் போய் நின்றா என்ன அதுக்காரு அவங்க சொல்லு. ஆமாம் ஆமாம், நம்மளும் எதனா ஒரு பிஸ்னஸ் பண்ணி சாதிச்சா ஆகணும். அவங்ககிட்ட ஐடியா கேட்கலாம், வரட்டும் இருங்க. ஆமாம், இப்போ ஐடியா கேட்டு அவங்களையும் பார்ட்னர் ஆக்கினா தான் நம்மளுக்கு வந்து காசு கிடைக்கும், நிறைய இன்வெஸ்ட் பண்ண முடியும். சரி வரட்டும், கேட்கலாம். என்னடி இங்கே வந்து உட்காந்துட்டீங்களா? நாங்கள் உங்கள் வீட்டாண்ட போய் தேடிட்டு வரோம். எங்கள் வீட்டாண்ட எங்கள் மரம் இருக்கு நேரில் உட்காரத்துக்கு, அதனால தான் சரி தெருமணி அந்த மரம் இருக்குல்ல, அங்கே உட்காந்துக்கலான்னு வந்துட்டோம். நீங்கள் வீட்டாண்ட போயிட்டீங்களா தேடின்னு? ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வர மாட்டேன். சரி அதெல்லாம் விடு, ஒரு முக்கியமான விஷயம் பேசி நிற்கும், உட்கார சீக்கிரம். முக்கியமான விஷயம் அது நேற்று. அது ஒன்றும் இல்லை பெரிய பொண்ணு, நாங்கள் வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க மேடம்? இப்போ வந்து 2 ஐடியா வச்சிருக்கோம். ஒன்று வந்து லோ பட்ஜெட், ஒன்று வந்து ஹை பட்ஜெட். எது பண்ணலான்னு தெரியல. முதல்ல என்னன்னு சொல்லுங்கடி, சொன்னா தானே தெரியும் எங்களுக்கு. நான் வந்து என்ன சொல்றேன்னா, சொல்ல இழுத்துன்னு இருக்க. ஹை பட்ஜெட் என்ன வச்சிருக்கோம்னா, ஹை பட்ஜெட் வந்து துணி கடை வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன் அதை ஹை பட்ஜெட்ல வச்சிருக்கீங்க? ஏன்னா துணி கடை ஆரம்பிக்கணும்னா எப்படின்னா வரும், ஒரு 5 லட்ச ரூபாவது வேணும். அதனால வந்து அது ஹை பட்ஜெட் பிஸ்னஸ். லோ பட்ஜெட். அப்போ லோ பட்ஜெட் வந்து ஹோட்டல் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். ஏன்டி ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு காசு வேணாவா? காசு வேணும் தான்க்கா, ஆனால் வந்து அவ்வளோ காசுலாம் வேணாம். 5 லட்ச ரூபாய் அவ்வளோலாம் வேணாம். ஒரு 5000 ரூபாய் இருந்தாலே போதும். நம்மளே சிம்பிளாக ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஓலை கொட்டாயை போட்டோமா, அதில் கடை வச்சோமா, முடிஞ்சுது. நம்ம வீட்டில் ஏதாவது சேருங்க டேபிள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துன்னு வந்து போட்ட வேண்டியதான். இந்த ஐடியா கூட நல்லதா இருக்கு. ஆமாம், ஹோட்டல்லாம் ஆரம்பிச்சிட்டோம் வச்சுக்கேன், நம்ம வீட்டில் சமைக்கவே வேணாம். 3 வேலையை நம்ம ஹோட்டல்லேருந்தே எடுத்துக்கலாம். நம்ம ஊர்ல தான் நிறைய ஹோட்டல் இருக்கு, அப்புறம் ஏன் நம்ம ஹோட்டல் தேடி வர போறாங்க சொல்லு? அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கோம். என்ன ட்விஸ்ட்டு? நம்ம வந்து முனியாண்டி விலாஸ் ஆரம்பிச்சிடலாம். அது வந்து நம்ம ஊரில் இல்லை. முனியாண்டி விலாஸ் அப்படின்னா? எனக்கு தெரியும். இந்த ஒரு ஹோட்டல்லே வந்து ஃபுல்லா நான்வெஜ் தான் இருக்கும். காலைல டிஃபனுக்கு நான்வெஜ், மதியத்துக்கு நான்வெஜ், நைட்டுக்கு நான்வெஜ். வெஜ்ஜே கிடையாது அந்த ஹோட்டல். அதானே சொல்ல வர? ஆமாம், அதான் வந்து முனியாண்டி விலாஸ். எப்படின்னா, இப்போ தோசைனா வந்து முட்டை தோசை, சிக்கன் கறி, இட்லினா வந்து இட்லிக்கு வந்து கறி குழம்பு கொடுப்பாங்க. அந்த மாதிரி மீன் ஃப்ரை, நண்டு, எறா, என்னென்ன நான்வெஜ் ஐட்டம் இருக்கோ எல்லாமே செய்வாங்க. அதுதான். ஏண்டி அதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமாடி? நம்ம வந்து 4 பேர் இருக்கல, ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டியது என்ன? இப்போ இன்னும் கேட்டால் வெஜ் செய்யறதோட நான்வெஜ் செய்யறதுதான்க்கா ஈஸி. அதுவும் சரிதான், இருந்தாலும் நம்மளால செய்ய முடியுமா? நம்மளே லேடிஸ் 4 பேர் தான் இருக்கோம், எப்படி நம்மளால செய்ய முடியும்? அப்படிலாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது, புரியுதா? நம்ம வந்து எதனா ஒரு பிஸ்னஸ் செஞ்சாதான் ஆகிறோம். இதுதான் நம்மளுக்கு ஏற்றது. இதுவும் நல்ல பிஸ்னஸாக தான் இருக்கு. நம்ம என்ன பண்றோம், வீட்டில் சும்மா தானே இருக்கோம், இது செய்ய வேண்டியதான். காலையிலேயும் டிஃபனை வந்து இங்கேயே செஞ்சிட வேண்டியதான். இங்கேயும் வீட்டுக்கும் நம்ம சேர்த்து செஞ்சுட்டோம்னா வந்து வேலை முடிஞ்சுது. எனக்கு ஓகேப்பா.
எனக்கும் ஓகே இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுல. எனக்கும் ஓகே தான். என்னக்கா உங்களுக்கும் ஓகே தானே? ஸ்டார்ட் பண்ணலாம், பார்த்துக்கலாம். நல்லா ஓடிச்சுன்னா செய்யலாம், இல்லைன்னா விட்டுலாம் விடு. நீ ஏன் யோசிச்சு நின்று இருக்கா? எங்க வீட்ல கேட்டுட்டு சொல்ற பெரிய பொண்ணு. வீட்டில் கேட்டு சொல்றியா? வீட்டில் கேட்டுனா செய்வானு தான் சொல்லுவாங்க. நீ என்ன சொல்லுவாங்க? வீட்டில் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து செய்கிறோம், நீ வந்து சும்மா ஹெல்ப் பண்ணுற, பார்த்துட்டாரு அப்படி சொல்லிட்டு வந்துடு. ஆனால் இங்கே வந்து நம்ம 4 பேரும் பார்ட்னர்ஸ் தான், ஓகேவா? எனக்கு ஓகே. ஆமா தனியாலாம் யாராலையும் செய்ய முடியாது, நம்ம 4 பேரும் பார்ட்னர்ஸ் தான். எனக்கும் ஓகே தான். இப்போ கடைக்கு பேர் என்ன வைக்கலாம்? அதான் சொன்னேன், முனியாண்டி விலாஸ். அப்பதான் நிறைய பேருக்கு தெரியும். முனியாண்டி விலாஸ் தான். முன்னாடி எதனா நம்ம பேர் எதனா சேர்த்துக்கலாம், இது யோசிக்கலாம். பேர் யோசிக்கணும், கடையை கரெக்டாக எந்த இடத்துல லொக்கேஷன் யோசிக்கணும். யோசிங்க எங்கே வைக்கலாம் கடையை. என் வீட்டு பக்கத்துல இடம் இருக்கு, அங்கேயே வச்சுக்கலாம். அதுவும் நல்ல மெயினான இடம் தானே, அங்கேயே வச்சுக்கலாம். ஓகே, உங்கள் வீட்டில் ஓகே சொல்கிறாங்களா அதுக்கு? எங்க வீட்ல யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எதனா பிசினஸ் தானே பண்ணின்னு போட்டு விட்டுருவாங்க. நம்ம அங்கேயே வச்சுக்கலாம். ஒரு ஓலை கொட்டை மாதிரி ரெடி பண்ணி சேர் டேபிள்லாம் அங்கேயே போட்டு அங்கேயே வச்சிடலாம். அப்போ ஓகே விடு, இடம் அங்கே ஓகே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து வேற என்ன, இன்னும் பொருள்லாம் வாங்கணும், மீன் கறி அதெல்லாம் போய் வாங்கணும். அதுக்கு ஒரு ஆட்டோ ஒன்று புக் பண்ணி தான் போக முடியும் போல. உங்ககிட்ட தான் ஸ்கூட்டி இருக்குல்ல, அதுலயே போய் வாங்கி வந்துடலாம். ஆட்டோலாம் நிறைய காசு கேட்பாங்க. ஸ்கூட்டினாலும் பெட்ரோலில் போட தேவையில்லையா? ஆமால, அது வேற இருக்குல்ல. ஸ்கூட்டிலேயே முன்னாடி பின்னாடி வச்சு கட்டி எத்தனை வந்துடலாம் பெரிய பொண்ணு. விடு, நம்ம என்ன அவ்வளோ வாங்க போறோம்? அதெல்லாம் சிக்கன் மட்டன் தானே, அதெல்லாம் இடம் பத்தும். மீன் வந்து முன்னாடி டப்பால போட்டு வச்சுக்க வேண்டியதான். அப்படி சொல்றியா? சரி விடு, ஸ்கூட்டிலேயே வச்சு எடுத்துன்னு வந்துடலாம். வேற என்ன, சேர் டேபிள்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறது எடுத்துக்கலாம்ல? ஆமா, நம்ம வீட்டில் இருக்கிறதே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். விடு, ஸ்டூல்லாம் இருக்கு என்கிட்டயே, ஒரு 4-5 ஸ்டூல் இருக்கு. ஆமாம், என்கிட்ட கூட ஸ்டூல்லாம் இருக்குது. ஆமா, என்கிட்ட கூட ஒரு 4 ஸ்டூல் பர்னையிலே போட்டுருக்கு புதுசு, அதை எடுத்துன்னு வரேன். இந்த அடுப்பு பற்றி யோசிக்கவே இல்லையா நம்ம? அடுப்பு வந்து பாரம்பரிய முறையில வந்து விறகடுப்புல தான் செய்யறோம், ஓகேவா? விறகடுப்பில் செஞ்சு என்னைக்கிட்டி சோறாக்கி முடிக்க? அது அப்படிலாம் நம்ம செஞ்சாதான் வந்து நம்மளுக்கு கட்டுப்படும். இல்லைன்னா வந்து கேஸுக்கே நிறைய காசு போகும். அப்படி சொல்றியா? ஆமா, எங்க வீட்டு பின்னாடி விறகுலாம் நிறைய நான் வச்சிருக்கேன். இல்லைன்னா தேடி பொறுக்கி வாங்கிக்கலாம். விடு, கேஸ்லாம் வேணாம். ஆமா, என்கிட்ட கூட விறகுலாம் கொஞ்சம் இருக்கு. ஒரு 2 மாசத்துக்கு வர அளவுக்கு விறகு என்கிட்ட இருக்கு. அந்த விறகு நம்ம வீட்டுக்குன்னா ஓகே, இங்கே எப்படி பத்தும்? அது இங்கே வந்து ஒரு வாரத்துக்கு கூட வராது, நீ சொல்ற 2 மாசம் விறகு. இல்லைன்னா அங்க ஒரு மரக்கடை இருக்குல்ல, அங்க வாங்கிக்கலாம். விடு, அங்க வந்து பெஞ்சு செஞ்சது அந்த இதுன்னு வேஸ்ட் கட்டெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, அங்க வந்து கேட்டு வாங்கிக்கலாம். அப்படி சொல்றியா? சரி, அங்கேயே வாங்கிக்கலாம். முன்னாடி சொல்லி வச்சாதான் அவங்க தருவாங்க. ஆமா, முன்னாடி நீ அந்த பக்கம் போனீங்கன்னா சொல்லி வச்சிரு. ஓகே, இன்னும் கடைக்கு பேர் மட்டும் தான் வைக்கல. கடைக்கு பேர் முனியாண்டி விலாசே நல்லா தாண்டி இருக்கு, நல்ல சாமி பேராவும் இருக்கு. விடு, அப்படி சொல்றியா? புதுசா ஏதோ பேர்லாம் வைக்க நம்ம பேர்லாம் வச்சு? அதெல்லாம் எதுவும் வேணாம், முனியாண்டி விலாஸ் அதுவே சூப்பரா இருக்கு. விடு, சரி விடு, ஓகே அப்படியே இருக்கட்டும். போர்டுக்கு சொல்ற வேண்டியதான் முனியாண்டி விலாஸ்ல. அடுத்த வேலை என்ன இருக்கு? இன்னும் கூரை பின்ற ஆளுங்களுக்கு சொல்லி வந்து கடையை முதல்ல ரெடி பண்ணோம். திங்கக்கிழமை கடை திறக்கிற மாதிரி வச்சுக்கலாமா? ஓகே தான். உங்களுக்கு ஓகேவா? எனக்கும் ஓகே தான். ஆமாம்மா, எனக்கும் ஓகே தான். திங்கக்கிழமை திறந்துடலாம். நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. எல்லா பொருளையும் ரெடி பண்ணி கடையெல்லாம் ரெடி பண்ணிட்டு திங்கக்கிழமை திறந்துட வேண்டியதான். ஆமா, இந்த மாசத்துலயே ஆரம்பிச்சிடணும். எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி கூரை பின்றவரெல்லாம் வர சொல்லிடுறேன் நான். அந்த இடம் சுத்தமா தானே இருக்கு, அதெல்லாம் சுத்தம் பண்ண வேணுமா? அதெல்லாம் நான் சுத்தமாக தான் வச்சிருக்கேன். அங்கெல்லாம் எதுவும் க்ளீன் பண்ற வேலைலாம் இல்லை. நீ வந்து ஆளை வர சொல்லு. அப்போ சரி, நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சாயந்தரம் போல வருவாங்க. வந்தாங்கன்னா அவங்க ஒரு 2 மணி நேரத்தில் வேலையை முடிச்சிடுவாங்க. அவங்க டீ காஃபிலாம் மட்டும் போட்டு கொடு, மற்றதில் காசுல வந்து நான் கொடுத்துறேன். அப்படியா? டீ காஃபி மட்டும் போட்டு கொடுத்தா போதுமா? சரி, அப்போ நான் பண்ணிடுறேன் அந்த வேலையை. அப்புறம் வந்து நாளைக்கு வந்து காலையில் வரும்போது டேபிள் பெஞ்ச் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். வீட்டிலேருந்து வரும்போது எல்லாரும் எடுத்துன்னு வந்துருங்க கையோட. ஏன்னா இன்னைக்கு ஈவினிங்கே வந்து கடை ரெடி ஆகிடும். நாளைக்கு டேபிள் பெஞ்சில் போட்டால் தான் சரியா இருக்கும். அப்புறம் பெரிய பண்ண அடுப்பு கட்டணுமே, அடுப்பு கட்டினா தான் சமைக்க முடியும். அடுப்பு தான் உங்களுக்கு கட்ட தெரியல, நீங்களே கட்டிடுவீங்களா? அப்புறம் என்ன? ஆமா, நானே கட்டிடுவேன். அதுக்கு வந்து கொஞ்சம் பொருள்லாம் தேவைப்படுது. செங்கல் வேணும், சாணி வேணும், கொஞ்சம் சிமெண்ட் வேணும், அதெல்லாம் வேணுமே எனக்கு. அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம், விடுங்க. நான் எடுத்துன்னு வந்து போடுறேன், அதை வச்சு செஞ்சிடலாம். நாளைக்கு காலையில் செஞ்சுக்கலாம், விடுங்க. சாமி கும்பிட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். அடுப்புலாம் நைட்டுக்கு ஓலை மட்டும் கட்டிக்கலாம். ஆமா, காலையில பூஜையை போட்டுட்டு அப்புறம் ஆரம்பிப்போம். ஆமா, சாமியெல்லாம் கும்பிட்டு அடுப்புல செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு மீன் கறியெல்லாம் வாங்கி வந்து வச்சிடலாம் ஃப்ரிட்ஜ்ல. அப்பதான் காலையில சீக்கிரம் வந்து சமைக்க முடியும். நம்ம வந்து செஞ்சு உட்காந்துருந்தோன்னு வச்சுக்கோயேன், காலையில அன்னைக்கு போய் வாங்கி வந்தாலும் வேலைக்கு ஆகாது. ஏன் இப்படி உளற? நாளைக்கு வந்து ஈவினிங்காக போயிட்டு வாங்கிக்கலாம் கறி மீன்லாம். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் அதை வச்சு சமைக்க வேண்டியது என்ன, ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஆமா, இப்போ நாளைக்கு என்ன இன்னைக்கே போய் வாங்கி வந்து வச்சாதான் சரியா இருக்கும். அன்னைக்கு காலையில ஓடினு இருக்க முடியாது. இது வந்து டெய்லி ஃபாலோ பண்ணணும். இப்போ நாளைக்கு நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங்கா போயிட்டு யாரா ஒருத்தர் போய் வாங்கி வந்து வச்சிடணும். ஆமாம், அதான் நான் சொல்ல வந்தேன். மெனு கார்டு வேறு அடிக்கணும்ல. மெனு கார்டில் என்ன நைட்டெல்லாம் போகிறது? அதில் வந்து பிரியாணி இருக்கணும். அதெல்லாம் ஓகே. இப்போ லிஸ்ட் எடுத்து எழுதுங்க, என்னென்ன வேணும்னு, என்னென்ன நம்ம செய்ய முடியும், என்னென்ன செய்ய போகிறோம், காலையிலக்குன்னா மதியானத்துக்குன்னா நைட்டுக்குன்னா லிஸ்ட் எழுதுனா தானே சரியா இருக்கும். அது ஒரு பேனராக கொடுத்து செஞ்சு வச்சாதான் அதில் என்னென்ன ரேட்டு எவ்வளோலாம் போட்டு வைக்க முடியும் கடையில். பெரிய பொண்ணு, காலையிலைக்கு வந்து தோசை இட்லி. பெரிய பொண்ணு, அதுக்கு வந்து கறி குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். 3 குழம்பு, அப்புறம் ஆம்லெட்டு அதில் இருக்க மாதிரி போட்டுக்கலாம். சரி, காலைக்கு இது. மதியத்துக்கு வந்து ஒயிட் ரைஸ், மீன் குழம்பு, கறி குழம்பு, அப்புறம் தொக்கு, கறி தொக்கு, இந்த சிக்கனில் நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் செஞ்சுக்கலாம். அப்புறம் மட்டன் குழம்பு வச்சுக்கலாம். அப்புறம் இந்த மீன் வறுவல், அப்புறம் இந்த பிரியாணி இதெல்லாம் வந்து வச்சுக்கலாம். மதியத்துக்கு ஓகே. நைட்டுக்கு வந்து காலையில் செஞ்சலாம் அந்த மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி, மீன் குழம்பு, கறி குழம்பு, இந்த மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட்டாக நம்மளால செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்க வேண்டியதான். ஆம்லெட்டு, இந்த சிக்கனில் வறுத்தது பொரிச்சது அந்த மாதிரி என்ன செஞ்சுக்க வேண்டியதான். அப்போ ஓகே, மெனு போட்டுட்டா அப்போ நானே? ஆமாம், நீயே கையோட எழுதி அங்கே கொடுத்துட்டு வந்தது பேனருக்கு. அப்போ ஓகே விட, அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன். ரேட்டுலாம் தெரியுமா உனக்கு? என்னென்ன ரேட்டு போடணுன்னு? இங்கே டவுனில் போகிற வழியில் இது பேனர் கொடுக்குற போகிற வழியில் ஒரு முனியாண்டி விலாஸ் இருக்குது. அங்கே போயிட்டு அப்படி ஃபோட்டோ எடுத்து என்னென்ன எவ்வளோ ரேட் வச்சுருக்காங்க அப்படி பார்த்து வச்சுருவேன். விடு, அது வந்து நம்மளுக்கு கட்டுப்படி ஆகணும். இல்லாடி நம்ம வாங்குறது, செய்யறது, போகிறது, வருது, அந்த காசுலாம் கூட்டி கழிச்சு போட்டு தான் ரேட் ஏற்ற முடியும். அதெல்லாம் கணக்கு போட்டுக்கலாம். விடு,
எப்படினாலும் அவங்க வந்து நம்மளோட அதிகமாக தான் ரேட்டில் தான் விற்பாங்க. நம்ம வந்து அதுலேருந்து 10 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி கம்மியாக கொடுத்துக்கலாம் கூட. கூட்டி கழிச்சு பார்த்துக்கலாம். நம்ம வந்து விறகு அடுப்பில் தானே செய்ய போகிறோம். அதனால காசுலாம் நம்மளுக்கு கொஞ்சம் மிச்சமாகும். நம்ம என்ன கடை வாடகை கொடுக்க போகிறோமா கிடையாது. அப்புறம் என்ன ஒரு தரமாக செஞ்சு கொடுத்துடலாம். அதுவும் சரிதான். என்னென்ன பொருள் நான் மறந்துடுவேன் போலியே. அப்போ வந்து எல்லாத்தையும் ஒரு நோட்டு பேனல் எழுதி வச்சுன்னு எடுத்துன்னு போ. ஆமாம், ஒரு நோட்டு பேனல் எழுதுனா சரி வரும். நான் மறந்துடுவேன் என்னென்னு. அதுதான் நாங்களும் முன்னாடியே சொன்னோம். நீ தான் வந்து ஞாபகம் வச்சு வாங்கிக்கிறேன் போகிறேன் வரேன்னு. இப்போ கடைக்கு என் கூட யார் வரீங்க? நீ வந்து லட்சுமி அக்கா வீட்டுன்னு போ. அவங்களுக்கு தான் தெரியல என்னென்ன எப்படி எப்படி பார்த்து வாங்கணும்னு. ஆமாம் நானே வரேன். அப்போ சரி விடு, அங்கே போய் நம்ம எழுதிக்கலாம். உனக்கு தெரியல என்னென்ன எழுதணும் என்னென்ன வாங்கணும் போகணும்ல. ஏன்டி மெமரி லாஸ் ஆனவங்க மாதிரி பேசுகிறேன். இவ்வளோ நல்லா தாண்டி பேசுறீங்க. ஒருவேளை நான் மறந்துட்டேன்னா உன்னை தான் கேட்பேன். அதுக்கு தான் கேட்குறேன். அதெல்லாம் எனக்கு தெரியும், வாங்கிக்கலாம் விடு. இங்கே எப்படி சொல்லிட்டு அங்கே வந்து அப்புறம் என்ன மாதிரி மறந்துட்டேங்கன்னு சொல்லியிருந்தேன். அவள் தான். அதெல்லாம் சொல்ல மாட்டேன்டி. சரி, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். நீங்கள் வந்து ஓலை பின்றவங்க வருவாங்க. அவங்க கிட்ட வந்து எப்படி ஒழுங்காக வேலை செய்கிறாங்களா பார்த்து மேல் பார்வை பார்த்துன்னு இருங்க. காஃபி தண்ணிலாம் வாங்கி கொடுங்க. அப்படியே உட்காந்துக்காதீங்க வேடிக்கை பார்த்துனேன். சரி நாங்கள் அதெல்லாம் பார்த்துக்குறோம். நீ போயிட்டு கடைக்கு போயிட்டு வந்துரு. இப்போ போய் நான் பேனருக்கு சொல்லிட்டு அப்புறம் சிக்கன் மட்டன் அதெல்லாம் வாங்கி வந்துடுறோம் நாங்களே. மீன் கூட வாங்கணும். மீனை நல்ல மீனாக பார்த்து வாங்கிக்கோங்க. நம்ம கட்டுப்படிக்கு ஆகணும். நம்ம கட்டுப்படி ஆகணும். கடைக்குன்னு சொல்லி கேட்டு வாங்க. அப்போ தான் ரேட் கம்மியாக தருவாங்க மார்க்கெட்டில். அதெல்லாம் நாங்கள் பேசி வாங்கிக்கிறோம். இன்னொரு 1 ஹவரில் வந்துடுவாங்க கூட பின்றோம். அந்த ஓலை பின்றவங்க அங்கே போய் இருங்க. போ, இங்கேயே உட்காந்துக்காத. பார்த்தியா 1 ஹவரில் நம்ம எப்படி ஒரு பிஸ்னஸ் மேக்னெட்டாக மாறிட்டோம். இவ்வளோ நேரம் வரையும் சும்மா சுற்றின்னு வந்தோம். இப்போ வந்து கடை திறக்க போகிற நாள் அன்னைக்கு இவ்வளோ வேலை இருக்குது பாரு. அதுக்குள்ளே எவ்வளோ வேலை வந்துச்சு நம்மளுக்கு. ஆமாம் இனிமேல் நம்மளுக்கு உட்கார கூட நேரம் இல்லை. இனிமேல் வேலையே தான் கரெக்டாக இருக்கும். ஆமாம், அந்த நடுவில் தான் என்ஜாய்மெண்ட்லாம் பண்ணிக்கணும். இனிமேல் வீட்டில் சோறாக்கிற வேலையும் மிச்சம். டெய்லி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வகை வகையாக செஞ்சு சாப்பிட வேண்டியதான் விடு. ஏண்டி நீங்கள் வந்து கடை வைக்கிறதுக்காக சமைக்கிறீங்களா இல்லை உங்கள் வீட்டுக்காக சமைக்கிறீங்களா? ரெண்டுத்துக்கும் தான். வீட்டுக்கும் நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான், கடையில் வியாபாரமாக பார்த்துக்க வேண்டியதுதான். இது வீட்டுக்கு போய் தனியாக செய்ய முடியும். அது சரிதான். இப்போ நான் எங்கள் வீட்டில் என்ன சொல்லி சமாளிக்க போகிறேன்னா தெரியல. உனக்கு இதெல்லாம் தேவையா கீவையானா பேசுவேன். எனக்கு ஆல்ரெடி வீட்டில் இருக்க வேலை செஞ்சு முதுகுலாம் பெண்டு கண்டுன்னு இருக்கீங்க. நீ மேல் பார்வை பார்த்தா மட்டும் போதும். இது அப்படி செய்யுங்க, இது இப்படி செய்யுங்க சொன்னால் போதும். நாங்களே செஞ்சு போதெல்லாம். அப்படி சொல்றியா? நீங்களே செய்வீங்களா? ஆமாம், பின்ன நாங்களே எதுக்கு இருக்கோம். நாங்களும் பார்ட்னர் சார். நீ சொல்லு, நாங்கள் செய்கிறோம். நீ ஒன்றும் அப்படி மாஞ்சிலாம் எங்கள் வேலை செய்ய தேவையில்ல. அப்படியா? சரி, சொன்னா செஞ்சுருவீங்க அப்படி தானே? ஆமாம். அப்போ சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். வீட்டில் எதாவது பேசி சமாளிக்கிறேன். சரிக்கா, மணி ஆகுது, நம்ம கிளம்பலாமா? காசுல எடுத்துக்கினியாடி? கறி மீனுக்கு அதுக்கெல்லாம் நான் காசு கொடுத்துறேன். நீ வந்து அந்த பேனருக்கு அந்த போர்டு வைக்கிறதுக்குலாம் அது காசு கொடுத்துரு. சரி, ஓகே. நான் அது காசு கொடுத்துறேன், நீ இது காசு கொடுத்துரு. ஆமாம், அப்புறம் எவ்வளோ ஆகுது பார்த்துட்டு ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கலாம். அதுவும் சரிதான். வா கிளம்பலாம். சரி, நாங்கள் போயிட்டு வரோம். இருந்து பார்த்துக்கோங்க எல்லாத்தையும். வரத்துக்குள்ளே என்ன வேலை பண்ணியிருக்காதீங்க. ஒழுங்காக கவனமாக பார்த்து கவனமாக வேலை செய்யுங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். போயிட்டு வா போ. நீங்கள் போயிட்டு சீக்கிரம் வாங்க. அங்கேயே லேட் பண்ணுறாதீங்க. வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி வேற வைக்கணும்ல. ஆமாம், நாங்கள் வந்துடுவோம் சீக்கிரமாக. ஒரு 2 மணி நேரத்தில். 2 மணி நேரம் சீக்கிரமாடி உனக்கு? ஆமாம், எவ்வளோ வேலை இருக்குது. போயிட்டு உடனே வர முடியும்? சரி, இங்கே நின்று பேசியிருந்தா டைம் ஆகிடும். போகலாம், போங்க. ஆமாம் வா கிளம்பலாம். இனிமே நம்மளுக்கும் எவ்வளோ வேலை இருக்குல்லக்கா. நம்மளும் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகிட்டோம். இதுதான் ஆண்டர்ப்ரனரா அப்படின்னா? ஆண்டர்ப்ரனருக்கா ஆண்டர்ப்ரனர் அப்படின்னா வந்து லேடிஸ் உழைப்பாளிகளே ஆகிட்டோம். சம்பாதிக்கிறவங்களா ஆகிட்டோம். ஆமாம், நம்மளும் பிஸ்னஸ் உமன்ஸ் ஆகிட்டோம். இனிமேல் உட்காந்து கதை பேசுறதுக்கு கூட நேரம் இருக்காது. வேலைன்னு வேலை செய்யணும். சீக்கிரமாக வந்து வீடு வாசல்லாம் நகை நட்டுலாம் நிறைய வாங்கணும். ஆமாம்